நம்ம அன்புமணி ஐயா கையை ஒரு புத்தகத்தோட வச்சிருக்கார். என்ன புத்தகம்னு உத்து பார்த்தா விடியல் எங்கே அப்படின்னு ஒரு தலைப்புல, சரி ஏதோ கவிதைத்துவமா இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு பார்த்தா, நம்ம திமுக ஆட்சியில் இப்படியெல்லாம் விடியவே இல்லை. நீங்க ஒரு 500க்கு மேற்பட்ட வாக்குறுதியை கொடுத்தீங்க, 480 நீங்க நிறைவேற்றவே இல்லை, ஆனா ஃபுல்லா நிறைவேற்றிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க, பல இடத்துல விடியவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த புத்தகத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. புத்தகத்தை பிரட்டி பார்த்தா என்னென்ன இருக்குன்னு தெரியல, ஒன்று ஒன்றா பிரட்டி பார்ப்போம். 505 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இதுல பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் நிறைவேற்றியது 12.94%. சரி 13% வச்சுக்கீங்களா, 13 விழுக்காடு வச்சுக்கீங்களா. ஆக 87 விழுக்காடு வாக்குறுதிகள் திமுக நிறைவேற்றவில்லை. இது ஆதாரபூர்வமாக இதில் இருக்கிறது. இதற்கு நாங்கள் எங்க வேணாலும் நான் வரேன் விவாதம் செய்வதற்கு. பொது மேடையில் முதலமைச்சர் வரட்டும், அவருக்கு நேரம் இல்லைன்னா யாராவது துணையே வரட்டும், இணை வரட்டும், அந்த அமைச்சர்கள் வரட்டும், அதிகாரிகள் வரட்டும், கட்சிக்காரங்க யாரோன்னா வாங்க, நான் வரேன். நீங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றி விவாதம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். எந்த மேடைக்குன்னா நான் வரேன். இப்போ திமுக ஒரு தேர்வுன்னா அதுல பாஸ் மார்க் எவ்வளோ, 35 விழுக்காடு அல்லது 40 விழுக்காடு. ஆனா திமுக பெற்றது 13 விழுக்காடு. அதனால திமுக அரசு தோல்வி அடைந்து விட்டது, ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால இவர்களுக்கு ஆள்வதற்கு தகுதி அற்றவர்கள், நிர்வாகம் செய்வதற்கு தகுதி அற்றவர்கள், பொய் சொல்வதற்கு மட்டும்தான் தகுதியானவர்கள். திமுக என்றாலே பொய்,